ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சூப்பர் டேஸ்டியான வெண்டைக்காய் சாம்பார் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா மஸ்டர்ட் சீட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அது ஸ்ப்ளட்டர் ஆகும்போது ஸ்மால் ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் அந்த ஸ்மால் ஆனியனை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து வெண்டைக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் சாம்பாரில் மெயின் ட்ரிக் என்னென்னா அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஸோ 5 to 7 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் ஆகாமல் சாஃப்ட் ஆகாமல் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அந்த தக்காளி வந்து நல்லா மசிகிற வரைக்கும் அதை வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர், அப்புறம் 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லித்தூளும் சோம்புத்தூளும் வந்து ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற பருப்பை வந்து இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வாட்டரும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 to 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 7 minutes வந்து அது நல்லா கொதிக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு அது வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக புளி எடுத்து அதை வந்து வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேமரிண்ட் வாட்டரை வந்து சாம்பாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃபும் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான சாம்பார் ரெடி. அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான வெண்டைக்காய் சாம்பார். இது வந்து ரைஸுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.